குழந்தைகளே, ஒரு அழகான பசுமையான காட்டில் மலர்களால் சூழப்பட்ட ஒரு சின்ன தோட்டத்தின் அருகே ஒரு மரவீட்டில் பியர் என்ற கரடி வாழ்ந்து வந்தான். பியர் ரொம்ப நல்லவன். அவனுக்கு சுத்தம் பிடிக்கும், ஒழுங்கு பிடிக்கும், முக்கியமா தேன் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அவன் தன் தோட்டத்தில் தேனை சேகரித்து குடுவைகளில் அழகாக அடுக்கி வைப்பான். ஒரு நாள் காலை பியர் தேன் குடுவைகளை ஒழுங்காக வைத்துக் கொண்டிருந்தான். அப்போ திடீர்னு, பியர், பியர், நான் வந்துட்டேன் என்று குதூகலமா சிரிச்சுக்கிட்டு மாஷா ஓடி வந்தாள். மாஷா ரொம்ப சுறுசுறுப்பான குழந்தை. அவள் ஓடி வந்த வேகத்தில் ஒரு தேன் குடுவை சின்னதா கவிழ்ந்தது. மாஷா உடனே நின்று, ஓஹோ, சாரி பியர் என்றாள். பியர் சிரித்துக்கிட்டே, பரவாயில்ல மாஷா, அடுத்த தடவை மெதுவா ஓடு என்றான். அந்த நேரத்தில் மரங்களுக்கு நடுவிலிருந்து ஒரு புத்திசாலியான நரி வெளியே வந்தான். அவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னான், நண்பர்களே, இதை கவலைப்படாதீங்க. நாம மூவரும் சேர்ந்து இதைக்கொரு விளையாட்டா மாற்றலாமே. மாஷாவின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னின. விளையாட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். பியர் மெதுவா சொன்னான், சரி மாஷா, ஆனா விளையாட்டு முடிந்ததும் நாம எல்லாரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் செய்யணும். மூவரும் சேர்ந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். மாஷா இலைகளை கூட்டினாள், நரி குடுவைகளை ஒழுங்காக வைத்தான், பியர் அனைத்தையும் கவனமாக சரி செய்தான். சில நேரத்தில் தோட்டம் முன்பை விட ரொம்ப அழகாக மாறியது. மாஷா சந்தோஷமா சொன்னாள், ஒன்றாக வேலை செய்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நரி சிரித்துக்கிட்டு சொன்னான், நட்பு இருந்தா வேலை கூட விளையாட்டு மாதிரிதான். பியர் அன்போட சொன்னான், உதவி, ஒற்றுமை, நட்பு, இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்தது. மூவரும் மரவீட்டின் முன் ஒன்றாக உட்கார்ந்து அழகான காட்டை பார்த்தார்கள். அந்த நாள் மூவருக்கும் மிகவும் இனிய நாளாக மாறியது. கதை முடிந்தது.